தேடி பார்த்தீங்களா? நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். அந்த ஹெல்மெட் தென்படல முதலாளி. டேய் அங்கே பாருங்கடா, சிசிடிவி கேமரா செக் பண்ணா தெரிஞ்சிடும். வாங்கடா. நிறுத்துங்க. அந்த இன்னொரு கேமரா ஆன் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய் நல்லா தேடுங்கடா. பாரு அதில் தான் பாரு, கீழே பாரு, நல்லா திறந்து பாடுறேன். டேய் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? டேய் ஒரே இடத்துல தேடாதடா, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். எங்கடா அது? கண்டுபிடிச்சாச்சு முதலாளி. எங்கடா? அங்க பாருங்க கேமரா. ஹே வாங்கடா. தம்பி இவனை தெரியுமா? தெரியும் சார். இந்த ஏரியாவில் தான் பழைய பொருளை வாங்கிட்டு இருப்பான். இப்போ போனீங்கன்னா கூட பிடிச்சிடலாம். டேய் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தல, அது அந்த பையன் தான்டா. அவனே தான் முதலாளி. வண்டியை மடக்குடா, போடா. யோ அறிவில்லை உனக்கு? ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டா, சாவுக்குறாங்க. ஏய் டேய் யாருக்கு அறிவில்ல? ஐயோ கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ. டேய் அந்த குப்பை தொட்டிக்கிட்ட இருந்த ஹெல்மெட்டை நீ தானே எடுத்த? ஆமா சார். அந்த ஹெல்மெட் எங்கடா? சார் அது என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன் சார். இப்போ எதுக்கு அதை கேட்குறீங்க? டேய் அந்த ஹெல்மெட் என்னோடது, எனக்கு வேணும். இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் பண்ணிக்கிறீங்களே சார். வாங்க சார் நான் வாங்கி தரேன். டேய் வந்து வண்டியில் ஏறு. சார் என்னது? இந்த சதா மற்ற வண்டிலாம் ஏற மாட்டான். வேணா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ ஏய் வாடா. ஏத்துடா. பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறீங்க. இதான் உங்க வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா? வாடா வாங்க. டேய் செல்வா. டேய் மச்சான், டேய் இவங்க தான்டா நம்ம அமுதன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது. ஓ அப்படியா? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட இருந்து எடுத்த எல்லா ஹெல்மெட்டு. ஆமா அது அவங்கள்தான் கேட்குறாங்க, கொடுத்துட்றா. ஹெல்மெட் வாங்குறதுக்கு 2 பேரா? ஏய் ஆமாண்டா. எங்கடா ஹெல்மெட்டு? சார் எதுக்கு சார் மிரட்டுறீங்க இப்ப? பின்ன மிரட்டாம. டேய் ஹெல்மெட் கேட்குறாங்களே, கொடுத்துட்றா. மச்சான் இங்க பாருடா, நீ வந்து என்கிட்ட ஹெல்மெட் கொடுத்த, ஆனா இப்ப அது என்கிட்ட இல்ல. டேய் என்னடா சொல்ற? அதுக்கப்புறமேல அன்பு இங்க வந்தான், அதை அவன்கிட்ட கொடுத்துட்டேன்டா. யாரா அந்த அன்பு? சார் அவன் எங்க 2 பேர் ஃப்ரெண்டு தான் சார். சரி வாங்கடா போலாம். வாடா போலாம். கிளம்பு. டேய் இவன் ஹாஸ்பிட்டல் அவன் கூட இருந்தவன் தானே இவன்? டேய் ஹெல்மெட் வாங்கினா இவனை போய் கூப்பிட்டு வந்துடுறீங்க. முதலாளி இவனை கேட்டா இவன்ட்ட இருக்குன்றான், இவனை கேட்டா அவன்கிட்ட இருக்குன்றான். உன் கூட ஒருத்தன் தானே அவனா? எங்க ஃப்ரெண்டு சார். இப்போ அவன் எங்க? அவன் ஆபீஸ்ல இருப்பான், இல்ல வீட்ல இருப்பான். ஏய் ஏத்துறா வண்டியில் ஏத்துற 2 பேரையும். போடா. ஏறா ஏற வண்டில. டேய் ஏன்டா இவரை கூட்டு வந்துட்டு இருக்க? டேய் உன்கிட்ட ஒரு ஹெல்மெட் கொடுத்தல, அந்த ஹெல்மெட் இவங்களுதுடா. நீ கொடுத்த எங்க விட்டேன்னு தெரியலையே. டேய் சத்தியமா ஞாபகம் இல்லடா. என்னடா சொல்ற? நான் மீனா வெளியே கூட்டு போனல, அப்போ இருந்துச்சு. அப்புறம் நீ நானும் ஹாஸ்பிட்டல் போனோமே, அப்பயும் இருந்துச்சு. ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க சார். எங்கடா ஹெல்மெட்? சார் ஒழுங்கு மரியாதையா ஹெல்மெட் கொடுங்க. இல்லாத ஹெல்மெட்டுக்கு எங்கங்க போவேன்? நான் கதை விடுறீங்களா? டேய் போடா. இதோ வர முதலாளி. டேய் என்ன அவங்கிட்ட கதை பேசினுக்கிற? ஹெல்மெட் இல்லைன்றாங்க முதலாளி. அப்படியா சொன்னா? அவன் கூப்பிட்றான் அவனை. டேய் 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா வாங்கடா. டேய் எங்கடா ஹெல்மெட்டு? நிஜமா என்கிட்ட ஹெல்மெட் இல்ல சார். கிடைச்சா வந்து கொடுத்துறோம் சார். எல்லாம் கூட்டுக்கொள்ள வானியா? இவனே வண்டியில் ஏத்துறான். நான் ஏன் சார் வரணும்? ஏறி போ. வாடா.
இவனுங்களா? இவனுங்கள கை வலிக்க அடிச்சிட்டேண்ணே. வாயே திறக்க மாட்டேன்னுங்கண்ணே. சார் இந்த ஹெல்மெட்டுக்காக போட்டு இப்படி அடிக்கிறீங்க? சாதாரண ஹெல்மெட்டுக்காக இவ்வளோ அடி அடிக்கிறீங்களா சார்? சார் இன்னொரு வாட்டி எங்களை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவ? எங்களால தாங்க முடியாது சார். எங்களை விட்டுருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு தேவையான ஹெல்மெட்டை கேட்டு அடிக்கிறீங்க, ஆனா என்னையே அடிக்கிறீங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. சம்பந்தம் இல்லையா? எல்லாம் உன்னால தானே. சார் சரியான நேரத்தில் வந்தீங்க சார். நாங்கள் எந்த தப்புமே பண்ணல சார். ஒரு ஹெல்மெட்டுக்காக எங்களை கடத்திட்டு வந்து எங்களை அடிச்சிட்டு இருக்காங்க சார். தயவு செஞ்சு எங்களை நீங்கள் தான் சார் காப்பாற்றணும். இவங்களை புள்ளி ஜெயிலில் போடுங்க சார். என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? கண்ணுங்களா, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்க. அந்த கருமம் பிடிச்ச ஹெல்மெட்டால ஏன் இப்படி எல்லாரும் அடி வாங்கி அசிங்கப்படுறீங்க? ஏதாவது மறைச்சு கிச்சு வச்சிருந்தா ஏன்ட்ட கொடுத்துருங்கப்பா. என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சூப்பர் ஹெல்மெட்டா வாங்கி தரேன். அதை விட்டுட்டு தொலைஞ்சி போச்சு மறந்து போச்சுன்னு ஏதாவது கதை சொன்னீங்கன்னா எங்க டிபார்ட்மெண்டோட அடியை பத்தி இன்னும் உங்களுக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை தெரிய வச்சிருவேன். சார் இவன் ஹெல்மெட் கொடுத்தது உண்மைதான் சார். ஆனால் நிஜமாக எங்கே வச்ச ஞாபகமே இல்லை சார். சார் எங்களை விட்டுருங்க சார். கிடைச்சா கண்டிப்பாக நானே வந்து கொடுத்துட்றேன் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் இவனுங்களாம் சொன்னா புரியாது. நம்ம வேலையை காட்டுங்க, போங்க. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். மனித உரிமை கமிஷன்ல உங்களை போட்டு கொடுத்தா உங்க வேலையை போயிட்டு தெரியும்ல. எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்கன்னு பார்த்தா அவங்கள நீங்க நல்லா வாயை குத்துடா. ஏசிபி அருண், என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? சார் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. காலையில பொருள் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரு சார். நல்ல செய்தியா தான் என் காதுக்கு வரணும். என்ன புரியுதா? ஓகே சார், ஷூர். குருகார் என்ன சொன்னாரு? நாளை காலைல பொருள் அவர் கைக்கு போய் சேரணுமா, பார்த்துக்கோங்க. ஓகே. ஏய், ஹெல்மெட் எங்கன்னு சொல்லனா எல்லாரும் போயிச்சிருவேன். சரி ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா நான் ஃபோன் பண்ணேன். மற்ற எல்லாம் காலைல வந்து பார்த்துக்கலாம். பத்திரமா பார்த்துக்கோ. சரி சரி. ஹெல்மெட் கட்சா கொடுத்துட்றேன் சார். ஏய் வாடா இங்க. ஏசிபி சொன்னது கேட்டீங்கல்ல, பத்திரமா பார்த்துங்க. காலைக்குள்ள உண்மை வர வச்சிருங்க. சரியா? பார்த்துங்கடா, போடா. கை கால்லாம் நல்லா கட்டி தான் இருக்கு. எவனும் ஓட மாட்டானுங்க. வாங்க வாங்க, போய் எதனா சாப்பிட்டு வரலாம். சரிண்ணே, சார் வாங்கடா. நீங்களும் வாங்க சார். எவ்வளோ? 100 ரூபாய்க்கு போடுங்க. நான் இன்ஜின் ஆயில் மாற்றுவீங்களா? மாற்றலாம் சார். இன்ஜின் ஆயில் மாற்றினீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ சார். அங்கே மாற்றிக்கோங்க. இப்படியே போயிடுங்க அங்கேயா? சார். ஆமாம் சார். கேஷ் அங்கேயே கொடுத்துருங்க சார். சரி ஓகே சார். நான் ஆயில் மாற்றணும்ண்ணா. சரிங்க.
சார் எவ்வளோ ஆச்சுண்ணா? 500 ரூபா. ஆ இந்தாங்க. டேய் செல்வோ, டேய் செல்வோ, செல்வோ. பாத்தியா, எவனோ சம்பாதிக்கிறதுக்கு நாம டே நைட்டாக காவல் காக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் நேரம். இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஒரு சின்ன வேலை இருக்க முடிச்சுட்டு வந்துடலாம் வா. ஐயா வேற கூடவே இருந்து பார்த்து சொல்லியிருக்காரு. நாளைக்கு எதனா பிரச்சனை நம்ம தானே மாட்டுவோம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா. சார் சார் மதியானம் ஆயில் மாற்றுறதுக்காக இங்கே வந்திருந்தேன். அப்போ நான் ஹெல்மெட் இங்கே வச்சுட்டு போயிட்டேன் சார். பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு பிளாக் கலர் ஹெல்மெட் தானே? ஆமாம் சார். முகத்தில் என்ன காயம்? ஆமாம் சார், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஹெல்மெட் எங்கே சார்? எப்பா வெங்கடேஷ்? செந்தில் தான் எடுத்த மாதிரி தெரியுது. அவர் கேட்டால் தெரியும். சார் ஃபோன் நம்பர் இருக்கா சார்? இருக்குது சார். கொடுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி. அப்படியே ஆயில் மாற்றிட்டு இங்கே ஹெல்மெட் கைட்டு வச்சுட்டு போயிட்டேன் சார். கேட்டால் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க, சாரி, அவசரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாளைக்கு கொண்டு வந்துடுவேன். சார் சார் உடனே அந்த ஹெல்மெட் வேணும் சார். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் நானே வந்து வாங்கிக்கிறேன் சார். இப்போ தான் சார் நான் வீட்டுக்கே வந்தேன். சார் உங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் சார், நானே வந்துடுறேன் சார். அன்பை காணோண்டா. என்னடா சொல்ற? கட்ட ஊத்துடு. கிட்டவா 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 கிட்டவாடா கிட்டவாடா. ஆட்டம் போயிடுறோம். டேய் சீக்கிரம்டா. டேய் யாரா வந்துட போறாங்கடா. சீக்கிரம்டா. எந்திரா எந்திரா. ஏய் வாடா சீக்கிரம் போயா வாடா வாடா. அன்புங்கடா. அதெல்லாம் தெரியல. ஹலோ சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் அமிச்ச லொக்கேஷன் வந்துட்டேன் சார். இதோ பக்கத்தில் வந்துட்டேன் சார். சாரி சார், எதை நினைச்சு பரவாயில்ல சார். இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கடா? ஐயோ சைடு மட்டும் தான் இருக்கு. எங்கடா ஓடுனானுங்க? நல்லா தான் கட்டி போட்டீங்க. ஏய் ஒருத்தனே காணோம். பதில் சொல்றது. ஓடுறோம் சரி ஓடுறோம். ஏய் மச்சான், இங்க பாரு, இங்க இருக்கான். தோ இருக்கான்டா. டேய் எங்கடா போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த ஹெல்மெட் எங்கடா கிடைச்ச ஹெல்மெட்டு? ஏய் சாரிடா, இப்போ தானே ஞாபகம் வந்தது. பெட்ரோல் பங்க்லேயே வச்சிட்டேன்டா. இப்போ தான் மச்சான் அங்கே வாங்கிட்டு வரேன். சே, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்டா. ரோட்டு ஓரமாக கடந்த ஹெல்மெட் எடுத்துன்னு வந்தனால தான்டா என்னால் நீங்கள் எல்லாரும் அடி வாங்கினீங்க. சாரி மச்சி. அதெல்லாம் பரவாயில்ல விடுறா. முதல்ல அதை போய் கொடுத்துடலாம்டா. வாடா. சரி வாடா போலாம். வாடா. ஐயோ டேய், முதல்ல என்ன சொல்ல போகிறது தெரியலடா. ஆமாடா. எப்படியா கண்டுபிடிச்சாங்கடா. வாடா வாடா போலாம். டேய்
டேய் நில்லுங்கடா. ஏய் என்னடா எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்க? ஏங்க இப்போதாங்க ஹெல்மெட் இருக்கிற இடம் ஞாபகம் வந்துச்சு, அது கொடுக்கறதுக்கு தாங்க வந்தோம். டேய் இந்தாங்க உங்க ஹெல்மெட். இதுக்கப்புறம் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு. மச்சி வாங்கடா. போங்கடா. வாடா போலாம். இவனுங்களை இன்னும் எங்கடா போய் தேடுறது? ஏய் இப்போ நம்ம அண்ணனுக்கு என்னடா பதில் சொல்றது? இப்படி சுத்த விட்டாங்களே என்ன? நல்ல தலை எழுத்து. வேகமா போங்கடா. டேய் அங்க போய் உட்காரலாம் வாடா. டேய் வாடா. இந்த நேரத்தில் கடை இருக்குமான்னு கூட தெரியலடா. அப்பாடா கிடைச்சிச்சா? கொண்டாடா. என்னண்ணா? என்னடா என்னடா பண்றாரு? ஏய் அவனுக்கு எங்கடா? அவனுங்க அப்பயே போயிட்டானுங்கண்ணே. டேய் அவனுங்களை பிடிக்கணும்டா. அதான் ஹெல்மெட் வந்துச்சானே. இந்த ஹெல்மெட்டுக்காக வேண்டி அவனை தேடலடா. அப்புறம் இதுல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் இருந்துச்சுடா. 100 கோடியா? காலையிலக்குள்ள அவனுங்களை நம்ம பிடிக்கலன்னா அவ்வளவுதான்டா, நம்ம சத்தம்டா. வாங்கடா போலாம். வாங்க சீக்கிரம் சீக்கிரம். ஏய் பார்த்துட்டே வாங்கடா. டேய் ஏய் ரவுண்டு கட்டுக்கடா அவளை. எங்கடா தப்பிக்க பாக்குறீங்க? அவங்க உட்காண்டானு பார். டேய் நீ கேட்ட ஹெல்மெட் தான் குத்தாச்சுல, சும்மா வந்து ஏன் கத்தினுக்குற? ஏய் 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 ஹெல்மெட்டை கூத்துட்டீங்கடா. அதுல 100 கோடி ரூபாய் வைரம் இருந்துச்சு, அதை ஆட்டே போட்டீங்களா நீங்க எல்லாரும் சேர்ந்து. நம்ம லூசா மண்டை கிட்ட குழம்பி இருக்க போகுது. வயிறு 100 கோடிடா. ஏன் மண்டை குழம்பிதா? ஓ மண்டை குழம்பி. டேய் சும்மா மேல கீழ கை வைக்காத. ஏய் அடிங்க. உண்டதா கட்டி போடுறீங்க. மச்சான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சுடா. சரி வாங்கடா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. போடா. போடா போடா. ஏய் போடா நில்லுங்கடா. டேய் சீக்கிரமே பிடிங்கடா. நில்லுங்கடா. டேய் நில்லுங்கடா. மச்சான் இப்படியே ஓடிட்டு இருந்தோன்னா நம்மளை பிடிச்சிருவாங்கடா. நம்ம வழக்கமாக செல்வம் கடையில் சந்திப்போம்ல, அந்த மாதிரி அங்கே சந்திப்போம். இப்போ பிரிஞ்சு ஓடலாம்டா. சரிடா. சரி வந்துருங்கடா. மச்சான் நீ போ. ஆமாடா. செல்வா கடையில் பார்ப்போம். மச்சான் பத்திரம்.